ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு கொண்டக்கடலை குருமா எப்படி பண்றதா பார்க்க போறோம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல பண்ண போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரே ஒரு பிரியாணி இலை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசா இருந்தா ஒன்னே போதும், எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமா வேகிறதுக்காக கிரேவிக்கு தேவையான உப்பு இப்பவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு குழைய வேகணும். குழைய வெந்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதாவது மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வச்சு. இது கொண்டக்கடலை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்க நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த கொண்டக்கடையிலேயே சேர்த்துக்கலாம். நான் இதை வேக வைக்கல, ஜஸ்ட் ஊற வச்சு அந்த கடலையை அப்படியே இதுல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 to 6 விசில் வரவைங்க. நல்லா அது விசில் வர்றதுக்குள்ள நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 நம்பர் புதினா இலை இல்லைன்னா கொத்தமல்லி, புதினா இல்லைன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவும், ஒரு 5 நம்பர் முந்திரியும், 2 ஏலக்காவும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். அதையும் அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிட்டு வந்திருக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சாச்சு. இப்போ குக்கர் விசில் 5 விசில் தானா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு கொண்டக்கடலை வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை சேர்த்துடலாம். இப்போ நான் அடுப்புல வைக்கல, ஜஸ்ட் கீழே வச்சுதான் இது எல்லாமே பண்றேன். இது எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க கேஸ்ல வைக்கலாம். கேஸ்ல வச்சு நல்லா ஒரு தடவை கொதிக்க வைங்க. இந்த மசாலா சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கொதிச்சாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க வைங்க. கொஞ்சம் கடலையை நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கா வரும். நல்லா இதே மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலையை மட்டும் அப்படி பண்ணுங்க, எல்லாமே பண்ண வேண்டாம். இப்ப கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம விசில் விட்டுருக்கோம் காரம் எல்லாம் போட்டு, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இப்ப கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குருமா உங்களுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.